டோல் பாசிட்டிவ் பார்த்துட்டு வேறு அவர் வந்து என்னை திட்டினார். என்ன படம் எடுத்துருக்க நீ? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ராவுத்தர் கட்டி விட்டு சொன்னார், இந்த கியூ நிற்கிறதுங்கிறது உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தான் நடந்தது. விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு கேரக்டர் என்னென்னா, ஷூட்டிங் நடந்துனே இருக்கணும். ஷூட்டிங் நின்னா ஒரு கோவம் வந்து ராவுத்தரே சமைச்சல் ஒரு தம்பி எங்கேயா கூப்பிட்டு போயிடுப்பா அவனை. சார் இன்னும் கதை ரெடி, யோப்பா ஏதாவது எடுப்பா, ஏதாவது எடு, நீ இங்கேருந்து கூப்பிட்டு போயிடு அவனை அப்படின்னு. ஷூட்டிங்லன்னா சண்டை போடுவார். சார் கேரளாவில் மழை பெய்யலையா சார், அங்கே போயிடலாமா அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்னு ஒன்று நான் விஜயகாந்தை கன்வின்ஸ் பண்ணி ராவுத்தருக்கு தெரியாமல் அங்கே போயிட்டோம். அப்போ அவருக்கு வந்து ஒரு கோவம் வந்துச்சு, எனக்கு தெரியாமல் நீ விஜயகாந்தை கரெக்ட் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டார். அதுலேருந்து எங்கூட அவர் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கம்மியாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லையா, அந்த வீட்லேயே ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு கட் பண்ணால் ரம்யா கிருஷ்ணன் க்ளோஸ்அப்னு அப்படியே வந்தால் அந்தமா கேரிங்காக இருக்கும். அப்படியே விஜயகாந்த் சார் அது ஒரு 2000 அடி. இந்த ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து 50வது நிமிஷத்தில் வருவார். 3 இடத்துல ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து விஜயகாந்த் சார் வராருன்னு ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க. இல்லை ரிலீஸ் தான் 13வது நைட்டு, இதெல்லாம் 13வது இரவு எல்லாமே விடிஞ்சா. அது காசி தேட்டரில் போனால் ஃபுல் ஜாம். அதை வந்து ஒரு 2000 பேர் இருப்பாங்க. நாங்கள் போகும்போது மணி 5:30 மணி. அவர் வந்து ஒரு கூர்நோக்குள்ள மதிநுட்பம் உள்ள, படிக்காதவனாக இருக்கலாம், தற்குறியாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து புத்திசாலி. இது வரைக்கும் அவன் அடியாளை பயன்படுத்துகிறவன் தன்னை மீறி போராடும் போது அவனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ திருப்பி அவன் தன்னை காது கொள்கிறான். இது மாதிரியான போராட்டம் தான் நடக்குது தவிர நிறைய நியாயம் வீரப்பன் பக்கம் இருக்குது. சார் ஒரு சின்ன டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் எங்களுக்காக போயிட்டு வரணும். இன்றைக்கி வந்து 1991 ஏப்ரல் 13, நாளைக்கு உங்களோட 2வது படம், விஜயகாந்த் சாரோட கேப்டன் 100வது படம் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன மனநிலையில் இருக்கீங்க சார்? என்ன எதிர்பார்ப்பு? ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வரலாம்? இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு ரிலீஸ் ஆகிற உங்களோட படத்தை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க சார்? சார் 13ஆம் தேதி இரவு வந்து ஒரு 11:12 மணி இருக்கும் சார். நாங்கள் வந்து ஆனந்த் தேட்டருக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டிலே அது வரைக்கும் வைக்காத ஒரு ஃப்ளக்ஸு வினைல் ஷீட் வைக்கணும் அப்போது அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அப்போது கரெக்டாக வந்து ஏன்னா வந்து டிராஃபிக்லாம் முடிஞ்ச பிறகு தான் ரோட்டில் இருந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து கரெக்டாக நாளைக்கு ரிலீஸு, இன்றைக்கி நைட்டு ஒரு 11:30 மணிக்கு நாங்கள் ஆனந்த் தேட்டருக்கு போகிறோம். நாங்கள் போனது வந்து அந்த ஃப்ளக்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் போகணும். பெரிய கட் அவுட் அங்கே வச்சுருக்கு, அது பார்க்க போகணும். ஆனால் ஆனந்த் தேட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து நின்றுட்டுருக்கு. எதுக்கு இங்கே நிற்கிறாங்கன்னா, மறுநாள் வந்து கேப்டன் பிரபாகரன் ரிலீஸுக்கு படம் பார்க்க வந்து க்யூவுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ராவுத்தர் வந்து அவர் அப்படியே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார். நான், ராவுத்தர், என்னோடய அசிஸ்டண்ட் இளவரசன் ஒருத்தர், விஜயகாந்த் சார் வரல, இப்போ இவர் இருக்கார் லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டு சவுந்தரன், சாரி அவரோட மாமனார். அப்போ அவன் வந்து அங்கே வந்து மேனேஜர் அங்கே விஜயகாந்த் சார் ஆஃபீஸில். நாங்கள் 4 பேர் போனோம். அப்படியே ராவுத்தர் கட்டி விட்டு சொன்னார், தம்பி இது வந்து உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தான் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த க்யூ நிற்கிறதுங்கிறது உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தான் நடந்தது. அப்படி இருக்கு இது அப்படின்னு ரொம்ப வந்து, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கேப்டன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் இருந்தது. ஆனால் வந்து ஒரு அவர் என்னென்ன ஒரு நான் கேரளாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து தொடர்ந்து விபத்தாக நடந்துகிட்டே இருந்தது. சாலக்குடியில் ஒருத்தர் இறந்துட்டார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டிரைவர் ஒருத்தர் இறந்துட்டார். அப்புறம் இங்கேருந்து குதிரை வண்டி வரும்போது அந்த லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதில் ஒருத்தர் இறந்துட்டார். 2 ஒரு குதிரை இறந்துடுச்சு. இது மாதிரி அவசகுணமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அது வந்து கேப்டனுக்கு அங்கே இது சரி நேரம் சரியில்லை, அங்கே இது பண்ணக்கூடாது அப்படி ஏதோ ஒரு அவர் ஜாதகத்துலேயும் சென்டிமெண்ட்லேயும் டு த கோர் வந்து நம்பிக்கை உள்ளவர். அதனால் வந்து எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை கிடையாது. அவர் சொன்னார் முதல்ல அங்கேருந்து கிளம்பி வா அப்படின்ட்டு சொல்லிட்டார். அதனால் நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். எனக்கு வந்து நான் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கவே எனக்கு வந்து 6 மாதம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த நான் கண்டுபிடித்திருக்கேன். நான் வந்து 35,000-40,000 கிலோமீட்டர் சரவுண்டில் பண்ணி எல்லா காடையும் பார்த்து இந்த காட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
அப்போ எனக்கு அது ஒரு ஹீரோ இல்லைன்னா எவ்வளோ பெரிய வருத்தமோ அவ்வளோ பெரிய வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. வந்து சரி கொஞ்ச நாள் ஆனால் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அடமெண்ட்டாக சொல்லிட்டாரு, நோ மோர் சாலக்குடி, அது வந்து நமக்கு அங்கே சகுனம் சரியில்லை, அங்கே போகக்கூடாதுன்ட்டார். அப்புறம் நெக்ஸ்ட் பெஸ்ட்டாக நான் வந்து முண்டந்துறையை சூஸ் பண்ணோம். முண்டந்துறையில் எங்கள் செப்டம்பர் அக்டோபர் ஷூட் பண்ணோம். அக்டோபர் பாதியிலே வந்துட்டோம். வந்தோடனே அப்புறம் தீபாவளி முடிச்சு உடனே கிளம்புறோம். அங்கே போய் இறங்குறோம். மழைன்னா மழை, அவ்வளோ பெரிய மழை. விஜயகாந்த் சார் வந்துட்டார். விஜயகாந்த் சார்கிட்ட ஒரு கேரக்டர் என்னென்னா, ஷூட்டிங் நடந்துனே இருக்கணும். ஷூட்டிங் நின்னா ஒரு கோவம் வந்துடும். ஷூட்டிங் என்னவா இருந்தாலும் ஷூட்டிங் போயிடணும். ராவத்திலே சமைச்சு சொல்லுவார், தம்பி எங்கேயா கூட்டு போயிடுப்பா அவனை, சார் இன்னும் கதை ரெடி, யோப்பா ஏதாவது எடுப்பா, ஏதாவது எடு, நீ இங்கேருந்து கூட்டு போயிடு அவனை அப்படின்னு. ஏன்னா ஷூட்டிங்லன்னா சண்டை போடுவார். அப்போ நான் சார் என்ன சார் பண்ணலாம், வந்து ஒரு 4-5 நாள் பிரேக் பண்ணலாமான்னு. சார் கேரளாவில் மழை பெய்யலையா சார், அங்கே போயிடலாமா அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்னு உடனே நான் விஜயகாந்தை கன்வின்ஸ் பண்ணி ராவத்துக்கு தெரியாமல் அங்கே போயிட்டோம். அப்போ அவருக்கு வந்து ஒரு கோவம் வந்துடுச்சு, எனக்கு தெரியாமல் நீ விஜயகாந்தை கரெக்ட் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுலேருந்து எங்கூட அவர் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கம்மியாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஷூட்டிங் டேஸ் அதிகமாச்சு, பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாச்சு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச்சுவார்த்தை கம்மியாயிடுச்சு. டோல் பாசிட்டிவ் பார்த்துட்டு வேறு அவர் வந்து என்னை திட்டினார், என்ன ஏன் மயிர் படம் எடுத்துருக்க நீ அப்படின்னு வந்து வேறு திட்டினார். நான் திருப்பி அவர் வேறு மாதிரி ஒரு, ஏன்னா நாங்கள் வந்து அப்போது டோல் பாசிட்டிவ்ங்கிறது வந்து 23,000 அடி படம் காமிக்கிறோம். அது திட்டினார். சரி விட்டுட்டு அதான் லாஸ்ட் அவர் எங்கிட்ட பேசுனது. அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நடுவில் வந்து ஒரு 8,000 அடி இது இருக்குது, 6,000 அடி 8,000 அடி ஒன்று இருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து விஜயகாந்தை வந்து அந்த கமாண்டோஸை நடு காட்டில் இறக்கிடுவாங்க. ஏன்னா இந்த வழியாக வந்து அவனை வந்து ரீச் பண்ண முடியலன்னு அவனோட பின்புறத்துலேருந்து தாக்குறது அப்படிங்கிற மாதிரி நடு காட்டில் வந்து இறங்கிடுவாங்க. அங்கேருந்து கமாண்டோஸ் 6 பேர் எப்படி வராங்க, அதுவே வந்து ஒரு படம். அது நான் என்ன பண்ணேன், அந்த போர்ஷன் அப்படியே வந்து டெலீட் பண்ணிவிட்டேன். அந்த 8,000 அடியை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறத விட அதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு ரம்யா கிருஷ்ணன் வச்சு அவர் வீட்லேயே, இப்போ விஜயகாந்த் சார் இருக்கார் இல்லையா, அந்த வீட்லேயே ஒரு சின்ன ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு கட் பண்ணால் ரம்யா கிருஷ்ணன் க்ளோஸ்அப்பில் அப்படியே வந்தால் அந்தமா கேரிங்காக இருக்கும். அப்படியே விஜயகாந்த் சார் 2 பேர் க்ளோஸ் ஷாட், டைட் ஷாட்டில் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வீரப்பனை பிடிக்கவே முடியாது, வீரபத்திரனை பிடிக்கவே முடியாது, ஏன்னா அந்த வரலாம் இது ரொம்ப இது கஷ்டமாக இருக்கும், ஒரே ஒரு வழி இருக்குது, அந்த அருவிக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க தைரியத்தில், அந்த அருவி வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்தால் அந்த இடத்துல நீங்கள் அவங்கள பிடிச்சிடலாம், அப்படி தான் நீங்கள் வர முடியும். அதோட முடிச்சுட்டு டக்குன்னு வந்து நீங்கள் அந்த ஃபால்ஸ்லேருந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். இந்த 8,000 அடி அப்படியே ரிமூவ் பண்ணிட்டேன். படம் பார்க்குற ஆடியன்ஸும் ரம்யா கிருஷ்ணன் எப்படி இங்கே வந்தாங்க, இங்கே இருந்தாங்க எப்படி போனாங்க, வீரப்பங்கன்னு அவங்க எப்படி எஸ்கேப் பண்ணி வந்தாங்க, எந்த கொஸ்டினும் அவங்க கேட்கல. அதனால் வந்து அது முடிச்சிட்டோம். அப்போது அந்த 8,000 அடி சேவ் ஆகிடுச்சு. இப்போது இதெல்லாம் முடிச்சு எல்லாம் படம் முடிச்சு ஒரு 14,500 அடிக்குள்ளே வந்துடுச்சு படம். இப்போது ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தார். எப்போவும் என் பக்கத்தில் உட்காந்து பார்ப்பார். இந்த வாட்டி நாங்கள் உட்காந்தோன்னே கீழே இப்படி உட்காந்துக்கிட்டார். அவர் எப்போவுமே வந்து தேவி ஸ்ரீதேவி தான் படம் பார்ப்பார். அந்த ஃபஸ்ட் ரோ, அதாவது 2 பேட்சாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் பார்த்துருக்கோம், பார்த்து முன்னாடி ஒரு 50 சீட்டு, பின்னாடி ஒரு 50 சீட்டு. இந்த ஃபஸ்ட் ரோவில் இப்படி உட்காருவார். அவர் அங்கே உட்காருவார், நான் உட்காந்தேன். அவர் கீழே இறங்கி அங்கே உட்காந்துட்டார். நான் உடனே பின்னாடி இறங்கி போயிட்டேன். இறங்கி போய் இப்போ பேக் சீட்டில் உட்காந்துட்டேன், விஜயகாந்த் சாரோட உட்காந்துக்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்தாரு, இன்டர்வல் வரைக்கும் படம் பார்த்தார். வந்தார், அப்படியே என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டார். கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி அப்படியே வந்து சரியாக வருது. இது ஃபைனல் காப்பி, சென்சார் முன்னாடி சென்சார் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்சாருக்கு இப்போ இது ரீல் அனுப்பணும். அப்படியே கட்டி பிடிச்சி சொன்னார், தம்பி என்னை வந்து நீ பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்ட அப்படின்னார். அதான் பேசினார், வேறு ஒன்றுமே சொல்ல. செகண்ட் ஹாஃப் பார்க்கவே இல்லை அவர், ஏன்னா சென்சாருக்கு போனோம். இப்போ இந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு சென்சார் போயிட்டார். அதுக்கப்புறம் இப்போது ரிலீஸுக்கு இப்போது இது முதல் 13ஆம் தேதி நைட்டு நாங்கள் போகிறோம். அதுக்கு அடுத்த ஷாட்டு இந்த ஷாட், இது உள்ள நிற்கிறேன். அப்படியே வந்து என்னை கட்டி பிடிச்சார், அது பண்ணார். நேராக அங்கேருந்து பிருந்தா தேட்டர் போகணும், அது நார்த் மெட்ராஸ் பெரம்பூர். அங்கே போய் பிருந்தா தேட்டரில் போனோம். அவங்க வந்து ஒரே அட்டகாசம் வாரமாக இருந்தது. அங்கே போய்ட்டு மறுபடியும் அங்கேருந்து காசி தேட்டருக்கு வந்தோம். காசி தேட்டரில் வந்து எல்லாம் ரிலீஸ் அன்றைக்கி, எல்லாம் ரிலீஸ் அதான் 13ஆவது நைட்டு, இதெல்லாம் 13ஆவது இரவு எல்லாமே விடிஞ்சால். அது காசி தேட்டரில் போனால் அங்கே போகும்போது மணி 5 மணி ஆகிடுச்சு. ஃபுல் ஜாம் இருக்குது. அப்போ வந்து ஷோ 11 o'clock தான், ஃபுல் ஜாம். அதை வந்து ஒரு 2,000 பேர் இருப்பாங்க. நாங்கள் போகும்போது மணி 5:30 மணி. அப்போ உங்களுக்கு வந்து
இது மட்டும் தானே ரிசர்வேஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ரிசர்வேஷன், மீதிலாம் ஓப்பனில் இருக்கும் இல்லையா? க்யூவில் நிற்கணும் ஃபுல்லாகவே. க்யூவில் நிற்கணும், எல்லாம் க்யூவில் நின்று ஒரே இதுவாக இருக்குது. இந்த படம் அடிக்கடி அந்த சன் டாக்கீஸ்லையும் சரி, அதே மாதிரி சின்ன சேலத்துக்கு போனால் அங்கே ரீரிலீஸ் படங்கள், செகண்ட் ரிலீஸ் படங்கள்லாம் ஓடும். குறிப்பாக விஜயகாந்த் சார் படம் வந்து ஓடும். அதே மாதிரி கேப்டன் ப்ராவன் அடிக்கடி ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்த காலகட்டம். ரீரிலீஸ் பண்ணும் போதெல்லாம் கூட்டம் இருக்கும். இப்போ எவ்வளோ டிஜிட்டலாக இப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்போ கூட்டம் இருக்கும். ஆனால் அந்த ரீரிலீஸ் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா சார்? அடிக்கடி அடுத்த சென்டர்ஸில் 2000க்கு முன்னாடி வரைக்கும் கேப்டன் ப்ராவன் ரீரிலீஸ் ஆயிருக்கும். இல்லை நான் போகல அப்போ இல்லை போயிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த தகவல் தெரியல உங்களுக்கு? தகவல் கூட பெரும்பாலும் எப்படின்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து அந்த பிஎன்சி வந்து ரொம்ப ரஜினி சாரை விட விஜயகாந்த் சாருக்கு ஸ்ட்ராங்கு. ரீரிலீஸ் வந்து அவர் படம் வந்து 100 ரூபானா இவர் படம் வந்து 200 ரூபா போகும். ஃபர்ஸ்ட் ரிலீஸில் அவர் படம் பெரிய வேலைக்கு போகும். ஆனால் ரீரிலீஸில் இவர் எல்லா படமும் நீங்கள் சொன்ன தர்மாவிலேருந்து ஓடின படம் ஓடாத படம் எல்லாம் ஒரு வேலை போகும். ரஜினி சார் வந்து ஒன்லி வந்து அந்த ஓடின படம் தான் அது கீழே போகும். அப்போ அதனால் வந்து அவர் அது யூஸ்வலாக ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இது ஓடிடி வந்த பிறகு இந்த சேட்டலைட் வந்த பிறகு நிறுத்திட்டாங்க. ரீரிலீஸுங்கிறத வந்து நிறுத்திட்டு எல்லாமே சிங்கிள் ரிலீஸாக பண்ணாங்க இல்லையா? அதனால் வந்து அது அவங்க இன்னும் கடலூருங்கிறப்ப அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் வந்து நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, செங்கல்பட்டு வந்து விஜயகாந்த் சார் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த கேப்டன் எனக்கு தெரிஞ்சு சார் அவர் கெரியரில் எனக்கு தெரிஞ்ச வரையில், ஏன்னா அதுக்கு முந்தைய நான் இப்போ ரிசர்ச் பண்ணும்போது பார்க்குறேன், அதுக்கு முந்தைய படங்களை விட கிட்டத்தட்ட புலன் விசாரணையிலே எடுத்துக்கலாம். புலன் விசாரணையில் அவரோட லுக்கு, அவரோட காஸ்டியூமு வேற மாதிரி இருக்குது. கேப்டன் ப்ரபாகரனில் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டைலிஷான ஹீரோவாக இருக்கார். அந்த காஸ்டியூம் ஒன்றும் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவர் வர்றது, அவர் போட்டிருக்க அந்த ஜாக்கெட்ஸு, ஷூஸு, இதெல்லாம் பர்டிகுலராக எப்படி சார்? அது புலன் விசாரணையில் இருக்கும், அது அதுவும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஆனால் குறிப்பாக கேப்டன் ப்ரபாகரனில் வந்து பயங்கர ஸ்டைலிஷாக இருப்பார். அது பார்ட் எப்படி சார்? சார் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு ஃப்ரேமையும் நான் க்ரியேட் பண்ணி, நான்னா என்னோடய யூனிட் எல்லாமே நான்கிறது வந்து ஒரு அகந்தையாக இருக்கும். என்னோடய தலைமையில் இருக்கு காஸ்டியூம் கூட நாங்கள் வந்து அப்போ வந்து நான் ரெகுலராக வந்து அமெரிக்கன் சினிமாவோட ஒரு புக் வாங்கிடுவேன். அப்புறம் நேஷ்னல் ஜியோகிராஃபி புக் வாங்கிடுவேன். ஆல் ஃபிலிம் ஃபேர்ஸ் அதெல்லாம் வாங்கிடுவேன். வாங்கிட்டு விஜயகாந்த் சாருக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும், அப்புறம் வந்து ஃபேஷன் ஷோ அந்த புக்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, ஃபேஷன் வேர்ல்டு அந்த புக், அதை வாங்கிட்டு அந்த லேடிஸ் ட்ரெஸ்ஸை இவர் கன்வெர்ட் பண்ணுவேன். அந்த ஜாக்கெட்லேருந்து எல்லாமே வந்து இவர் கன்வெர்ட் பண்ணி அதை ஜென்ஸ் ட்ரெஸ்ஸாக மாற்றி, அது கொஞ்சம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பெயிண்டர் இருக்கார், அவர் எது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கணும் அது வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா, காஸ்டியூம் அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனரே நானாக தான் இருப்பேன். அது வரைக்கும் வந்து பெரும்பாலும் வந்து ஜென்ஸ் ட்ரெஸ்ஸு வாங்கி அப்படி போடுவாங்களே தவிர டிசைன் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் வந்து ஒன்று அவர் போகிற ஷூலேருந்து செப்பல்லேருந்து ஈவன் இன்னர் வேர்லாம் கூட நான் வந்து அதை வந்து அவர் வீட்டில் இருக்க காஸ்டியூம் உட்பட எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வீட்டில் இருக்கிற இப்போது நைட் லேம்ப் எப்படி இருக்கணும், ஜன்னல் ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும், பெட்ஷீட் கவர் எப்படி இருக்கணும், வர ஃப்ளோர் மேட் எப்படி இருக்கணும், டோர் மேட் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துப்பேன். ஏன்னா அதில் ஃப்ரேமில் வர ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி கூட வந்து உங்களுக்கு வேல்யூ, அது வந்து ஒரு கதை சொல்லும், அது ஒரு கதை சொல்லும், தெரியாமல் கதை சொல்லும், அது உங்களுக்குலாம் இவங்க தெரிஞ்ச கதை சொல்லுவாங்க அப்போ அதையெல்லாம் நான் வந்து சிரத்தை எடுத்துப்போம். அது எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா புலன் விசாரணையில் கூட அந்த காஸ்டியூம் வந்து போடும்போது கொஞ்சம் பேர் கிண்டல் பண்ணாங்க, இது வந்து போட்டு அந்த ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் அது வந்து இந்த டிராஃபிக் வீலில் நிற்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க. அது எப்பவுமே புதுசாக வர்றது கிண்டல் தான் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து பழகுனது, புதுசாக வரும்போது கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணால் ஒன்று புதுசாக இருக்குன்னு அர்த்தம், அதனால் எல்லாம் ஜெயிச்சிருன்னு சொல்ல முடியாது, சிலது வந்து கிண்டலாக கூட ஆகிடும். ஆனால் புதுசாக வர எல்லாமே வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். அதனால் வந்து நான் வந்து இதை கூட வந்து பண்ணும்போது சார் இதெல்லாம் வந்து கமலஹாசனுக்கு பண்ணுற வேலை, எனக்கு ஒரு சட்டையை மாட்டி விட்டால் போதும் சொல்லுமணி அப்படின்னு ஒரு விஜயகாந்த் அந்த ஜீப் முன்னாடி வர்ற அந்த டயரில் சுற்றுற கயிறுலேருந்து கயிறோட இது கூட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னு கூட நான் வந்து அதை டிசைட் பண்ணி தான் நான் வந்து அதை செலக்ட் பண்ணேன். அப்போ அது கொஞ்சம் சின்ன நச்சாக இருக்கும். இவங்க வந்து என்னோடய கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸு கொஞ்சம் பேர் சலிச்சுப்பாங்க, என்ன அதெல்லாம் என்னையே தெரிய போகுது உனக்கு அப்படின்வாங்க. அது தெரியுதா இல்லையாங்கிறது வேறு விஷயம். எனக்கு ஒரு மன திருப்தி, இது ஸ்க்ரீனில் அது தூரத்தில் இருந்தாலும் கிட்டத்தில் இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் வரும்போது கூட செட்டு போட்டாங்க. நான் சொன்னேன் செட்டு இதில் இருக்கக்கூடாது, அது வந்து வால் கட்டணும். ஒரு பில்டிங்கே கட்டினாங்க அண்ணா நகரில்,
இருக்கிற சினிமாவில் ஷூட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அது இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட்டு. விஜயகாந்த் சார் வந்து 35 நிமிஷம் கழிச்சு வருவார். அதுதான் என் கேள்வியாவே இருந்துச்சு. இது நான் தனியா உங்கள்ட்ட வரேன். அப்போ வரும்போது அப்போ அந்த ஃபைட் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு லீடு இருக்கணும். அப்போ அந்த ஃபைட் வந்து அவரோட ஸ்பெஷல் வந்து அந்த லெக்கை வச்சு ப்ளே பண்ணுறது. அப்போ நீங்கள் செட்டில் போய் பண்ணிங்கன்னா அந்த வந்து இதுவாகாது. அதனால் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து வால் வந்து ஒரிஜினல் வால், ரியல் பில்டிங். அண்ணா நகரில் ஒரு 4 கிரவுண்டு இடம் இருந்தது, ஒரு ஃப்ரண்டோடது, அவங்க ஃப்ரண்டோடது. அங்கே வந்து ரோடையும் அதையும் கம்பைன் பண்ணி ரோட்டில் பில்டிங்கு கட்டி அதுக்கப்புறமா அந்த அதனால தான் அது ஃபுல்லாக பயங்கர நேச்சராக அது கார்ட்போர்டு மாதிரியே. அது கார்ட்போர்டே கிடையாது. இல்லை அவரோட லெக் இதே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நீங்கள் கீழே விழுறது, கீழே வந்து கீழே கூட இது கிடையாது, உட்டு கிடையாது. கீழே வந்து இது போட்டோம், தரை போட்டு அது மேலே தான் இது பண்ணோம். அதனால் அப்போ நான் ஒன்றும் அது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி இல்லை புதுசாக இருக்குது. அப்போ விஜயகாந்த் சார் நம்ம என்ன யூஸ்வலாக விஜயகாந்த் சார் படமாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அவர் ஒரு இதுவாக வந்து அவர் ஹேர் கட் பண்ணுறதுலேருந்து ஹேர் ஸ்டைல் இதில் புலனி சார்லேயே கொஞ்சம் படிஞ்சு வந்திருக்க மாதிரி இருக்கும். இதில் நல்லா ட்ரிம் பண்ணி, ஏன்னா ஒரே ஷெட்யூல் இதில் அவருக்கு. வேறு புலனி சாரில் எனக்கு என்னென்னா எல்லாம் எனக்கு நைட் கால் ஷீட்டு. டேயில் வேறு ஒரு படத்தில் வருவார், நைட்டில் எனக்கு வருவார். அதனால் வந்து என்னால் அது பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து 100 நாள் எனக்கு கொடுத்துட்டார். ஸோ வந்து நானே இருந்து அதை ஹேர் கட் பண்ணி அந்த இது பண்ணிட்டேன். அதனால் எங்கள் படத்துக்கு மட்டும் இப்போ எப்படி எல்லா ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு கெட்டப் மாற்றிக்கிறாங்களோ, அந்த படத்தில் சார் வந்து எனக்கு வந்து எனக்காக மொத்த டேட்ஸு கொடுத்துட்டார். அதனால் வந்து நான் அந்த எல்லாமே நான் வந்து அதை டிசைட் பண்ண முடிஞ்சது. நீங்களே அந்த லீடு கொடுத்ததுனால கேட்குறேன். ஒரு ஹீரோவோட 100வது படம், மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கிற படம். புலன் விசாரணை மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு அடுத்த படம் எடுக்கிறோம். 32 நிமிஷம் கிட்டத்தட்ட. இன்ட்ரோ சாங்கே வேற ஒன்று இருக்கும். பாசமுள்ள பாண்டியரே அது யாருக்குன்னே சொல்ல முடியாது. ஆனால் அதில் சரத்குமார் சார் வருவார். ரம்யகிருஷ்ணா சரத்குமார் சாரோட அந்த ரொமான்சிக் போர்ஷன்லாம் இருக்கும். 32 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் எப்படி சார் நீங்கள் நினைச்சீங்க? ஆக்சுவலாக அவங்க படம் பார்த்துட்டு சாரும் கேட்கலையா, விஜயகாந்த் சாரும் கேட்கலையா? இல்லை, ஏன்னா ஒரு முதல்ல சொன்னாங்க வந்து இன்னும் விஜயகாந்த் சார் வரல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கில் வந்து ரம்யாகிருஷ்ணன் சாங் சோலோ சாங் அது. ஆனால் முன்னாடி வந்து நிறைய சீன் இருக்கும். ரம்யா கிருஷ்ணன், சரத்குமார் லவ், அவங்க 2 பேரும் வந்து இது ஆகுறது, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் தான் அந்த குழந்தை வர்றதுங்கிறது வந்து. ஸோ அது என்ன பண்ண அந்த போர்ஷன் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு இப்போ 24 அடி சொன்னேன் இல்லையா, அது ஒரு 2000 அடி. இந்த ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து 50வது நிமிஷத்தில் வருவார். அதெல்லாம் இருந்ததுன்னா ஃபுல் படத்தில். இப்போ அதெல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து இந்த சாங்குள்ளே கொண்டு வந்து அந்த போர்ஷனை ஒரு 2000 அடியும் 1500 போர்ஷனை எடுத்துட்டேன். அப்போ அதெல்லாம் பண்ணதால் இப்போ இது வந்தது. அப்போ ஒரு 3 இடத்துல ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து விஜயகாந்த் சார் வராருன்னு ஆடியன்ஸ் கை தட்டுவாங்க. நீங்கள் வந்து அந்த டைட்டில் முடிஞ்சு வந்து அது வரும், வந்த உடனே பிளாக் பேக்ரவுண்ட் டைட்டில் போட ஆரம்பிக்கும் போதே கை தட்டுவாங்க. அங்கே ஒரு இடத்துல வந்து விஜயகாந்த் சார் வருவோம். அப்புறம் வந்து என்னை பிடிக்க எவனும் பண்ண முடியாதுறான்னு வந்து மன்சூர் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அது ஒன்றே அது இவர் சரத்குமார் என்ட்ரி பண்ணுவோம். அது இங்கே விஜயகாந்த் நினைப்பாங்க. அது ஒன்றா பண்ணி பட் அவரோட என்ட்ரி வந்து இது எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. விஜயகாந்த் சாரோட என்ட்ரி பண்ணோம் இல்லையா, அதுக்கு உண்டான லீடு, அந்த ஆக்ஷன் பிளாக்கு, அது எப்படி வந்து இதுவாச்சு. அப்போ வரும்போது அது இந்த மொத்த 40 நிமிஷத்தையும் சாப்பிட்டு மொத்த படமும் அவரே இருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனே வந்து அந்த படத்தோட ஃபுல் இதை மைண்ட் செட். ஏன்னா அதுக்கு முன்னாடி காட்டினது ஒரு வீரபத்ரனை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அங்கே போனவன் இறந்துருக்கான். இது கிட்டத்தட்ட நீங்கள் 91 எடுத்த படம் போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் இன்சிடென்ட்ல சார் இது. ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 88ல் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட கொலை இது வழக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அது பெருசாகுது. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு காவல்துறையே வேற மாதிரி ஒரு கேள்வி பயங்கரமான அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காவல்துறை. அது வந்து என்னன்னா அது முன்னாடி போலீஸ் அடிச்சது இருக்கும், அது வந்து ஒரு ஹீரோ அடிச்சது மாதிரி இருக்கும். இதில் ஒரு காமன் மேன் அடித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து விஜயகாந்த் சார் போய் அடித்த மாதிரி இருக்காது. ஒரு காமன் மேன் அடித்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆகி அரெஸ்ட் ஆகிட்டு வந்து கோர்ட்டில் வந்து பதில் சொல்லி அப்போ வரும்போது வந்து அந்த எபிசோடே வந்து உங்களுக்கு வந்து புதுசாகிடுச்சு. விஜயகாந்த் சார் சும்மா அடித்தாங்க, ஹீரோ அடித்தா கேள்வி கேட்க முடியாதுன்னா ஹீரோ ஆஃபீஸராக இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்னு சொல்லணும். அரெஸ்ட் இருந்தாலும் நீ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று அடித்து சட்டவிரோதம் அப்படின்னு அவர் அரெஸ்ட் பண்ணுறோம். அரெஸ்ட் பண்ணி அவரோட ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன போலீஸ்னால் யார், பப்ளிக்னால் யார் இருக்குது, என்னென்ன இது இருக்குது, லிமிட் இருக்குங்கிறத அப்போ அது கொஞ்சம் நம்ம அது கன்வின்ஸ் பண்ணோம். அப்போ உண்மையாகவே வந்து அது வந்து ஒரு அதாவது வந்து ஓவர் ஹீரோயிசமாக இல்லாமல் டு த ரியாலிட்டி பக்கத்தில். அந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருங்கிறதே ஒரு ரியாலிட்டி. ஏன்னா அதுக்கு முந்த வரைக்கும் போலீஸாக காமிச்சிருவாங்க, இன்ஸ்பெக்டராக காட்டுவாங்க, ஒரு டிஎஸ்பி இப்படி தான் இருந்துச்சு.
முறையா ஒரு ஒரு காட்டுப்பகுதியில் நடக்கிற கதை, ஒரு ஒரு வீரபத்திரனை பிடிக்கிற கதையில நீங்க ஐபிஎஸ்ஸா கூட வச்சிருக்கலாம். ஆனா அதுல ஒரு ஐஎஃப்எஸ்ன்னு வச்சது அது அது அன்னைக்கே வந்து அது வந்து என்னென்ன முன்னாடி போலீஸ் ஆஃபீஸரை காமிச்சிட்டேன். ஆ. மறுபடியும் வந்தால் ரெப்புடேஷன் வரும். ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அது வேற ஒரு இது இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் எனக்கு நான் பர்சனலாக எனக்கு தெரியாது. எனக்கு விஜயகாந்த் சார்னா போலீஸ் ஆஃபீஸரு பிடிக்கிறேன். ஆனா இப்போ டீட்டெயிலாக இப்போ கொஞ்ச காலமா பார்க்கும்போது ஐஎஃப்எஸ்ல இது ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐபிஎஸ் கீழே ஐஎஃப்எஸ் இருக்கு. நான் இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணேன் இல்லையா, நான் வந்து நிறைய பேரை ஜேர்னி பண்ணேன், நிறைய பேரை விசாரித்தோம். அப்போ தான் எனக்கே தெரியும் அதுக்குள்ளே ஒரு தனி இது இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சில இடங்களில் கொஸ்டினே கிடையாது. இப்போ அவங்க ஷூட் பண்ணாங்கன்னா கொஸ்டினே கிடையாது. போலீஸாவது ஷூட் பண்ணால் உங்களுக்கு பதில் சொல்லணும். இப்போ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் ஒருத்தர் போய் ஒரு ரேஞ்சர் உங்களுக்கு ஷூட் பண்ணால் அவர் வந்து இது பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ப்ரொஹிபிட்டட் ஏரியா, அதுக்குள்ளே போகிறதே தப்பு. எப்படி ட்ரெயினில் அடித்தா உங்களுக்கு கேஸ் கிடையாது, பஸ்ஸில் அடித்தா வந்து கேஸு, ட்ரெயினில் அடித்தா கேஸ் கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுக்கு அவங்களுக்கு மோர் பவர் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், வந்து யூஸ்வலாக வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டரை கொஞ்சம் நாங்கள் கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ இந்த வீரபத்திரன் கதாபாத்திரமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடூரமானவனோ, அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு சின்ன எத்திக்ஸ், அவனுக்கான ஒரு சின்ன இது வச்சுருப்பீங்க கதையில். இது வந்து அந்த படம் முழுசாக பார்க்கும்போது தெரியும் அவனுக்கு கொடூரமாக எவ்வளோக்கு எவ்வளோ அவன் கொடூரமானவனோ. அது நீங்கள் இதை சார்ந்து வீரப்பன் அவர்களை சந்திச்சிங்களா சார், இந்த கதை சார்ந்து? நான் வந்து அது சந்தித்தேன் உண்மையாக. அது என்னென்னா இப்போ ஒரு தடவை நான் வந்து இதில் சொல்லும்போது கொஞ்சம் பேர் அதை வந்து யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சும்மா வந்து பொய் சொல்கிறான் அப்படி சொல்கிறான்னு. அதனால் நான் வந்து அதை பெருசாக ஆமாம் இல்லைன்னு சொல்கிற விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் கொடூரமாக காட்டியிருக்கலாம். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வீரப்பனை பற்றி எதுவுமே தெரியாது. நான் காமிச்சதில் வந்து 60% 70% உண்மை இருக்குது. அப்போ அந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும்? நான் காட்டில்லாதவர்களை சந்தித்தேன், வீரப்பன் சம்மந்தப்பட்டவங்களை சந்தித்தேன், வீரப்பனையும் சந்தித்தேன். அதுக்கு ஒரு 3 நாள் நாங்கள் பயணம் பண்ணோம். அது ஒரு தனி கதை, எப்படி வந்து பயணம் பண்ணோம், எப்படிலாம் போகணுன்னு. அப்போ சந்திக்கும் போது அவர் வந்து ஒரு கிரிமினல் இல்லை அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுது. அவர் பேட் ஃபெலோ கிடையாது, நம்ம நினைக்கிற கப்பர் சிங் கிடையாது அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. நம்ம ஷோலே எடுக்கணும் தான் நாங்கள் போகிறோம். ஆனால் நான் போகும்போது அங்கே வந்து அது வந்து அந்த யூனிஃபார்ம் தவிர ஆக்சுவலாக ஷோலேக்கும் இந்த படத்துக்கு யூனிஃபார்ம் மட்டும் தான். இதுதான் அதுக்கு எனக்கு அவர் கிடையாது, இவன் வேற ஒரு கேரக்டர், இவன் ராபின் ஹுட்டு அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அங்கே சந்திச்சுட்டு வரும்போது ஒரு கிராமத்தில் நடக்கிற உரையாடல்கள், அவங்க வீரப்பன் மேலே காட்டின அதீதமான அன்பு, அப்போது எப்படி இவங்க காட்ட முடியும், அதுக்கு அவங்க சொன்ன காரணம், இதெல்லாம் வரும்போது அவர் வந்து ஒரு கூர்நோக்குள்ள மதிநுட்பம் உள்ள படிக்காதவனாக இருக்கலாம், தற்குறியாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து புத்திசாலி, மிக பெரிய புத்திசாலி. காட்டை வந்து சரியாக உணர்ந்து கொண்ட, அப்புறம் காட்டை வந்து தெய்வமாக நேசிக்கணும். இப்போ நம்மலாம் வந்து இங்கே காட்டில் அதிகாரி கூட காட்டை அவ்வளோ அழகாக நேசிக்கல. ஒரு கட்டத்தில் வந்து யானைகளை கொல்வதை வந்து நிறுத்திட்டான். யானைகளை கொல்லக்கூடாது, மிருகங்களை உணவுக்காக தவிர வேறு எதுக்காக கொல்லக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு மரத்தை வெட்டினா 2 மரம் நடணும். 2 மரம் நடணும்னா அந்த 2 மரம் பிழைக்கணும், 2 மரம் மரமாகணும். அப்போ நீ 10 மரம் கூட நடணும். அது 2 மரம் நட்டேன் வளரலன்னு சொல்லக்கூடாது. அந்த 2 மரம் வெட்டிருக்கா, அங்கே 2 மரம் நட்டுருக்கணும். அப்போ இந்த காடு வந்து தன்னை பாதுகாக்குது, இந்த காட்டை தான் பாதுகாக்கணும், காட்டை சேர்ந்த மனிதர்களை பாதுகாக்கணுங்கிறத வந்து அரசாங்கத்தை விட மிக அதிகமான வந்து அவர் வந்து கவனம் செலுத்தினார். அப்போது எனக்கு வந்து அப்போ வரும்போது அப்போது அதுக்கு முன்னாடி கெட்டதும் இருக்குது, போய் பார்க்க வந்தபோது நல்லதும் இருக்குது. அப்போ நல்லதும் கெட்டதும் கலந்த மனிதர் அப்படின்னு வந்து அப்போது அவர் 2 விஷயம் வந்து அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து நான் கொன்னேன், நான் சுட்டேன் 2 விஷயங்களுக்காக. ஒன்று பழி, என்னை அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க காட்டி கொடுக்க நினச்சாங்க, அதனால் வந்து நான் வந்து என்னை. இன்னொன்று என்கவுண்டர், நேருக்கு நேராக சந்திச்சிட்டோம், அப்போ வந்து வேறு வழி கிடையாது. இன்னும் சில பேர் வந்து எங்கள் ஆட்களை வந்து என்னை பிடிக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணேன், அரெஸ்ட் பிடிச்சா ஜெயிலில் போடு, ஆனால் நீ அவனை அடித்து அவனை கொன்று இருக்க. போலீஸ்காரங்க எத்தனையோ மோட்டர் பண்ணியிருக்காங்க வெளியே தெரியாமல். போலீஸ்காரங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிரடிப்படை எத்தனை பேர், இன்க்ளூடிங் வந்து ட்ரைபல்ஸை வந்து இவங்க அவங்க அவ்வளோ நாசம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணேன், எதிர்வினை தான் நான் ஆட்டினேன். என்னோட இது வந்து ரியாக்ஷன் தான். அவர் சொன்னது வேறு மாதிரியே வார்த்தையில் சொன்னார். நான் வந்து யாரையும் வந்து நான் இது இந்த காட்டை பாதுகாத்தேன், யாருக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. இவங்க பண்ணுற தவறோட நான் கம்மியாக தான் பண்ணேன். இவங்க எங்கள் ஆட்களை கொண்டாங்க, நான் திருப்பி கொண்டேன். அவங்க என்ன கொண்டாங்க, நான் திருப்பி கொண்டேன். என்னை பாதுகாத்துட்டு நான் கொண்டேன். அப்போ அவர் ஒரு நியாயத்தை வந்து வச்சுக்கிட்டாங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கிரிப்டாகவே நிறைய சேஞ்ச் பண்ணி. ஆமாம், முதல்ல நான் வந்து பக்கா வில்லனாக தான்
வீரப்பனை வந்து கொல்றதோ பிடிக்கிறதோ என்னோடய கதை முடிஞ்சிடுச்சு. வீரப்பனை சந்தித்த பிறகு தான் வீரப்பனை விட மிகப்பெரிய கிரிமினல்ஸ் இங்கே இருக்காங்க, சிட்டிக்குள்ளே இருக்காங்க. வீரப்பன் 10% தான் கிரிமினல் பண்ணால் 90% குற்றவாளிகள் இங்கே இருக்காங்க. அதில் மினிஸ்டர் இருக்கார், எம்எல்ஏ இருக்கார், கலெக்டர் இருக்கார், அதிகாரிகள் இருக்காங்க, டிஎஃப் இருக்காங்க, ஃபாரஸ்ட் இருக்காங்க, ரேஞ்சர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. 30,000 டன்னு வந்து சந்தனக்கட்டையை கடத்திருக்காங்க. அது ஏறக்குறைய வந்து ஒரு 15,000 லோடு லாரியில் வர முடியும். எப்படி வர முடியும்? அந்த லாரிலாம் எந்த சாலையில் போச்சு? தலைமறையாக போச்சு? எல்லாம் செக் போஸ்ட் வழியாக தான் போச்சு. இதெல்லாம் எங்கே போச்சு? யாருக்கு போச்சு? அதெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு மூட்டை அரிசி கொடுத்து ஒரு லோடு சந்தன கட்டை கூட வாங்கியிருக்காங்க. வெறும் வந்து சாப்பாடு கொடுத்து ஒரு தந்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ தன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நான் ஏன் பயன்படணும், நானே பயன்படுத்திக்கிறேங்கிற கட்டத்துக்கு ஒரு அறிவு வருது அவனுக்கு. அப்போ தனக்கான ஒரு குரூப்பு அதை வந்து இது வரைக்கும் அவனை அடியாளாக பயன்படுத்துகிறவன் தன்னை மீறி போகிறான் போது அவனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ திருப்பி அவன் தன்னை கொல்றான். இது மாதிரியான போராட்டம் தான் நடக்குது தவிர அதில் ஒரு நிறைய நியாயம் வீரப்பன் பக்கம் இருக்குது. ஏன்னா அதுலேருந்து தான் இந்த படம் வந்து பொலிட்டிக்கலாகவே மாறுதுன்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் சார் பேசுகிற வசனங்கள் தாண்டி அந்த எல்லாமே அவங்க சொன்னது நான் உணர்ந்தது. அப்புறம் வந்து இந்த ட்ரைபல் வில்லேஜ் வந்து அவரை பற்றியான மதிப்பீடு எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. அந்த ரம்யா கிருஷ்ணா மேடம் கதாபாத்திரத்தை வந்து எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. போலீஸ்காரங்க எந்த பெண்ணையும் விட்டதில்லை. அந்த ட்ரைபலில் இருக்கவங்கள போலீஸ்காரங்க நான் சொல்கிறது யாருன்னா அதிரடி படையாக இருக்கட்டும், இல்லை 3 மாநில அதிரடி படையாக இருக்கட்டும், இல்லை வந்து காட்டில் அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை போலீஸாக இருக்கட்டும், அது காக்கி ட்ரெஸ் போட்டவங்கெல்லாம் அவனுக்கு போலீஸ் தான். புலன் விசாரணையோட வெற்றி அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அவங்க வந்து முதல்ல அதுக்கு வந்து 1 கோடி ரூபா பட்ஜெட் வச்சாங்க. ஆனால் நாங்கள் படம் முடியும் போது 1.5 கோடி ஆயிடுச்சு. 1.5 கோடி செலவுன்னா அதில் 10% தான் எங்களோட சம்பளம். இப்போ 90 நாள் ஒரு லேடி ஆர்டிஸ்ட் வந்து கேரோன் இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்க? சுற்றி 500 பேர் ஜென்ஸ் இருக்காங்க. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.